தென்னை மரம்ங்கிறது 5 ஆண்டுகள் ஆகும். 5 ஆண்டுகள் ஆகும், உடனே வராது. பனைமரம்ங்கிறது 12-13 ஆண்டுகள் ஆகும். நீங்க பனையத்தை பூரா வெட்டி ஒழிச்சிட்டோம். ஆனா அங்க வந்து பனைமரங்கள் எங்காச்சும் விழுந்திருக்கான்னு பாத்தீங்களா? விழாது. அதுதான் ஆழிப்பேரலையை காத்து நின்று மக்களை காப்பாற்றிய மரம். அதான் தமிழ் மண்ணின் மரம். அது 50 கோடி இருந்ததை 4 கோடியா குறைச்சிட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். அது வந்து அந்த காத்தினுடைய வேகத்தை அப்படியே தடுத்துரு, மற்ற இழப்பை வந்து அப்படியே காத்து மேல போயிருப்போம். இப்போ ஒரு வாய்க்கா இருக்கு. வாய்க்கால பாசனத்துக்கு தண்ணி விட்டீங்கன்னா அதை வந்து நல்லா சீவி வச்சிருந்தீங்கன்னா புல்லெல்லாம் இருந்தால் தண்ணி வேகமா போகும். புல் இருந்ததுன்னா பாதுகிட்டு போய் வளைஞ்சு போகும். அந்த மாதிரி இந்த பனைமரங்கள் வந்து பாதுகாப்பு அரணா இருக்கும்போது காத்து அப்படியே மேல போயிடும், மற்ற மரங்களை பயிரை பாதிக்காது. ஆமா, அரணா இருந்தது, அந்த அரணை முற்றிலும் அழிச்சிட்டோம். கடற்கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஆழிப்பேரலை தடுத்து நிறுத்துறது, சுனாமின்னு சொல்றோம். அதை தடுத்து நிறுத்துறது அந்த மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கடற்கரை வனம், அதே மாதிரி பனைமரங்கள், இதுதான் பாதுகாப்பு அரண்கள். அதை வந்து நாம் அழிச்சிட்டோம். அதை வந்து பழையபடி கொண்டுகிட்டு வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு.